ஸ்ரீபோகர் வாழ்வியல் சித்தாந்த மையத்தில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருப்பீங்க. எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளினா என்ன அப்படிங்கிறத பத்தி நீ கொஞ்சம் பேசலாம். நம்ம தீபாவளி அப்படிங்கிறது தீப ஒளி. நம்ம மனதிலும் எல்லாரோட உடலில் இருக்கும் கழிவுகளும் எல்லாம் விலகி நமக்குள் இருளை போக்கி ஒளியேற்றும் கூடிய ஒரு அற்புதமான உன்னதமான ஒளிதான் தீப ஒளி அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளவு அற்புதமான தீபாவளியை தான் நம்ம எல்லாரும் அப்படியே மாறி தீபாவளி என்று நம்ம கொண்டாடுகிறோம். சோ அந்த காலத்துல தீபாவளிக்கு நிறைய ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி விளக்க சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, ராமர் ராவணனை வென்று வந்த நாள் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் நரகாசுரனை வென்ற நாள் அப்படின்னு சொல்றாங்க. சில இடத்துல லக்ஷ்மி பூஜை அப்படின்னு சொல்லிட்டு தீபாவளி, லக்ஷ்மினாலே உங்களுக்கு தெரியும், எல்லா சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம், பணம் எல்லாம் சேர்ந்துதான் லக்ஷ்மி பூஜைன்னு கொண்டாடுறாங்க. சில இடத்துல மகாவீர ஜெயந்தி அப்படின்னு கொண்டாடுறாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் கொண்டாடுறாங்க. மொத்தத்துல எல்லாருக்குள்ளார அந்த இருளை நீக்கி கொண்டாடக்கூடிய அற்புதமான விஷயம்தான். நரகாசுரனை கொன்ற நாள் கிருஷ்ணர் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா, காம குரோத லோப மத ஆச்சரியம், நமக்குள்ள இருக்க தேவையில்லாத கெட்ட எண்ணங்களை விலக்கி நல்ல எண்ணங்களை கொண்டு வரதுக்குண்டான அற்புத நாள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபாவளியை கொண்டாடுறோம். அவ்வளவு அற்புதமான விஷயங்க. அன்னைக்கு எல்லாரும் பாத்தீங்கன்னாக்க காலையில எந்திரிச்சு விடிகாலம்பர 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு தலைக்கு நல்லா எண்ணெய் தேய்ச்சி நல்லா சூடு பண்ணி, அம்மா நல்ல எண்ணெய் தேய்ச்சி விடுவாங்க தலையில எல்லாமே. அந்த நல்லெண்ணெயை சூடு பண்ணி அதுல 2 லவங்கம், அப்புறம் பட்டை, சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வைப்பாங்க. மிளகெல்லாம் போட்டு நல்லா சூடு பண்ணி வெதுவெதுப்பா இருக்கும் போதே நல்லா மசாஜ் பண்ணி விடுவாங்க. உடம்பெல்லாம் மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குளிக்க வைப்பாங்க. அப்ப என்னன்னா, உடம்புல இருக்க கழிவுகளும் வெளியாகணும், மனசுல இருக்க கழிவுகளும் வெளியாகணும் அப்படிங்கறத ஒரு அற்புதமான விஷயம். அதுல சொல்லுவாங்க கங்கா ஸ்தானம் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கங்கா ஸ்தானம், ஏன் கங்கா ஸ்தானம்? இப்ப நம்ம இருக்கிறது எங்க இருக்கோம்? தமிழ்நாட்டுல இருக்கோம். கங்கா ஸ்தானம்னா என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ள வரும்ல. சில பேர் அங்க கங்கையிலிருந்து தண்ணி எடுத்து பக்கெட்ல கலந்தும் குளிப்பாங்க. சோ எல்லாருமே அவங்கவுங்களுக்கு என்னென்னலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க, அவங்கவுங்க பாரம்பரியத்துல என்ன சொன்னாங்களோ அதை ஃபாலோ பண்றாங்க. சோ கங்கா ஸ்தானம் அப்படின்னா, கங்கை உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அது கோமுக் அப்படிங்கிற ஒரு இடத்துல இமயமலையில உற்பத்தி ஆகுது. அந்த ஐஸ் கட்டி அப்படியே அந்த அப்படியே மலையிலிருந்து அப்படியே அந்த இடத்துல கங்கையாக உற்பத்தி ஆகுது. அப்படியே வரும்போது அப்படியே பாத்தீங்கன்னா அப்படியே கங்கோத்ரி வழியாக அப்படியே ஒவ்வொரு இடமா அதுக்கப்புறம் அதுல நிறைய ஆறுகள் கலக்குது. நடுவுல என்ன பண்ணுது, நிறைய ஆறுகள் கலக்குது. அது நிறைய ஆறுகள்லாம் கலக்கும் போது ஒவ்வொரு ஆறுக்கும் ஒவ்வொரு பேரு, ஒவ்வொரு ஆறுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கு. அப்படி எல்லாத்தையும் கலக்குதுங்க. அது போய் கடல்ல போய் சேரத்துக்குள்ளார நம்ம காசியில ஆரம்பிச்சு, அலகாபாத்ல ஆரம்பிச்சு, ஹரித்வார் எல்லா இடத்துலயும் ஆரம்பிச்சு கடைசியில கல்கத்தால போய் வங்காள விரிகுடால போய் கலக்குதுங்க. அந்த மாதிரி கலக்கும் போது பாத்தீங்கன்னா எல்லாரும் அதை குளிக்க யூஸ் பண்றாங்க. சில பேரு டெத்தை கொண்டு போய் பாடியை கொண்டு போய் அதுல போடுறாங்க. சில பேர் என்ன பண்றாங்க, தண்ணிக்காக யூஸ் பண்றாங்க, குடிக்க யூஸ் பண்றாங்க, எதுக்கு மாடுகளை யூஸ் பண்றாங்க, எல்லா விஷயம் கரண்ட் கூட எடுக்கிறாங்க. எல்லாத்துக்கும் அந்த கங்கை பேசுறாங்க, யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனா ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி அந்த கங்கை மாறுவது இல்லைங்க. தண்ணி ஆத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாத்திக்கிறது இல்ல, மற்றவங்க யார் வந்தாலும் மாறுறது இல்லைங்க. அதனுடைய பியூரிட்டி என்னன்னா, யார் அதுக்குள்ள ஐக்கியமா இருக்கிறார்களோ அதனுடைய நல்ல தன்மைகளையே அப்படியே உள்வாங்கி அதையே அவர்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறது. கங்கையில எந்த ஆறு கலந்தாலும் கங்கையா குடிநீர் நீரோட கலந்து கங்கையாவே மாறுகிறது. நீங்க என்ன குப்பை போட்டுட்டு மறுபடியும் டெஸ்ட் பண்ணா கூட அந்த அளவுக்கு அதுல மினரலும் பாக்டீரியா பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல அற்புதமான ஒரு நுண்ணுயிரும் அதுல இருக்குங்க. சோ அப்ப அவ்வளவு ஒரு அற்புதமான விஷயம். எப்படி அது இறைவனோட படைப்புல என்ன அதிசயம்! ஆராய்ச்சியாளர்களே அசந்து போகிற அளவுக்கு அற்புதமான அதிசயம் அந்த கங்கை நீர்ல இருக்கு. சரிங்க, அந்த கங்கை நீரை நம்ம எடுத்து நல்லா போய் கடல்ல போய் கலந்துருங்க. கடல்ல போய் கலந்துட்டு மறுபடியும் ஆவியாகி மேகமாக மாறி மழையாக பொழியும் போது நம்ம இங்கே தமிழ்நாட்டிலயும் பொழியுது, எல்லா இடத்துலயும் பொழியுதுங்க. அப்ப எங்க கங்கை இல்லைன்னு சொல்லுங்களேன். அதனாலதான் கங்கா ஸ்நானம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு செஞ்சு புத்தாடை உடுத்தி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு நல்ல புத்துணர்ச்சியா புத்தாடை உடுத்தி அன்னைக்கு நல்ல பலகாரங்கள்லாம் சாப்பிட்டு அற்புதமா எல்லாரும் குடும்பத்தோட இருந்து நல்லா கொண்டாடி
இரவுல வந்து நல்ல விளக்கு தீபம் எல்லாம் ஏத்தி எல்லாம் அததான் தீபம், நமக்குள்ள இருளை போக்கி ஒளியை ஏற்படுத்தக்கூடிய அந்த தீபம், எல்லா விளக்கெல்லாம் வீடெல்லாம் நல்ல விளக்கு வெளியெல்லாம் வச்சு நான் மகாலட்சுமியை வரவேற்கும் ஒரு அற்புதமான புனித நாளாக கொண்டாடுறோம். ஸோ அதனால இது குடும்ப ஒற்றுமைக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் பொருளாதாரத்துக்காகவும் எல்லாத்துக்காகவும் அற்புதமாக வான வேடிக்கை, அதுதான் சொல்லுவாங்க அந்த காலத்திலேயே, ஒரு மகிழ்ச்சி பொங்குச்சுன்னா என்ன பண்ணுவோம், பட்டாசு வெடிச்சு அற்புதமா கொண்டாடும். அது மாதிரி வான வேடிக்கை வைத்து நம்ம எல்லாத்தையும் கொண்டாடும் போது நமக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் ஒரு அற்புதமான புத்துணர்ச்சி ஆகுது. ஸோ இதுக்காக தான் தீபாவளி கொண்டாடுறோம். ஸோ இன்னும் நிறைய கருத்துக்களை சொன்னேன். ஸோ அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.